بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى بالقرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وقال رسول الله صلى الله عليه وسلم فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار ومن تبعهم بإحسان إلى يوم الدين ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் அல்ல ஏக இறைவனின் இனிய திருநாமத்தால் இந்த சிறப்பிற்குரிய ஜும்மாவினுடைய முதல் குதுபாவை ஆரம்பம் செய்கின்றேன். எல்லாமல்ல ஏக இறைவனால் அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தாபீன்கள் குறிப்பாக இந்த சமுதாயத்தில் உள்ள அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் கடமை நிலைநாட்டு அல்லாஹ்விற்கு விருப்பமான இடமான இறை இல்லத்தில் அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிகழட்டுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாமல் அல்லாஹ்வின் பேரருளால் அவனுடைய மாபெரும் கருணையினால் இவ்வுலகில் நாம் மனித சமுதாயமாக படைக்கப்பட்டு இந்த மனித சமுதாயம் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக இந்த மனிதர்கள் அனைவர்களுமே படைத்த இறைவனை அறிந்து கொள்ள வேண்டும், படைத்தவனுடைய கடமைகளை புரிந்து கொள்ள வேண்டும், படைத்தவனுக்கு அஞ்சிய ஒரு வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்கின்ற உயர்வான நோக்கத்தோடு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தூய்மையான இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை மனித சமூகத்திற்கு வழிகாட்டுவதற்காக அருள் இருக்கின்றான். ஏக இறைவனால் அருளப்பட்ட இந்த மார்க்கத்தின் அடிப்படையாக இருக்கக்கூடிய திருமறை குர்ஆனின் மூலமாகவும் அவனால் அனுப்பப்பட்ட இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் போதனைகளின் மூலமாகவும் இறைவன் இந்த மார்க்கத்தை மனிதர்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கின்றான். எனவே இவ்வுலக வாழ்க்கையில் நாம் வாழும் பொழுது படைத்த இறைவனை அஞ்சியவர்களாக, படைத்த இறைவனுக்கு கட்டுப்பட்டவர்களாக, படைத்தவனுடைய கடமைகளை சரியான முறையில் நிலைநாட்டக்கூடிய மக்களாக நாம் வாழுகின்ற பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில் இறைவனுடைய பொருத்தத்தை அடைந்து கொள்ள முடியும், இறைவனால் கொடுக்கப்பட இருக்கின்ற நாளை மறுமையில் சொர்க்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும், படைத்தவனுடைய இறை மன்னிப்பையும் நாம் அடைய முடியும். எனவே இவ்வுலக வாழ்க்கையில் நாம் வாழும் பொழுது படைத்தவனுடைய கட்டளைகளை உணர்ந்து கொள்ள வேண்டும், படைத்தவன் செய்த அருளை விளங்கிக் கொள்ள வேண்டும், அவனுடைய கடமைகளை நிலைநாட்டுவதில் நாம் உறுதியாக நிற்க வேண்டும். எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மனிதர்களுக்கு வழங்கிய அருள் வளங்களை நினைவூட்டுகின்றான். சூரத்துல் ஃபாத்திர் 35வது சூராவினுடைய 3வது வசனத்திலே கூறுகின்றான், யா அய்யுஹன்னாஸ் உத்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும் ஹல் மின் காலிகின் கைருல்லாஹ் யர்ஸுகுகும் மினஸ் ஸமாஇ வல் அர்த் லா இலாஹ இல்லா ஹுவ ஃபஅன்னா தௌஃபகூன். மனித சமூகமே, அல்லாஹ் உங்கள் மீது செய்த அருளை நினைத்து பாருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான் உங்களை இந்த பூமியில் படைத்திருக்கிறான். அவனை தவிர படைக்கக்கூடியவன் யாராவது இருக்கிறார்களா? நிச்சயமாக அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் படைக்கக்கூடியவன் கிடையாது.
அவன்தான் இப்பூமியில் நீங்கள் வாழ்வதற்காக உங்களுக்கு உணவை, ரிசுக்கையும் பொருளாதாரத்தையும் வழங்கி கொடுக்கின்றான். எனவே வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. ஃபஅன்னா துஃபகூன், இதையெல்லாம் நீங்கள் உண்மையாகவே விளங்கி கொண்டு எந்த திசையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்று ரப்புல் ஆலமீன் கேட்கின்றான். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் மனிதர்களுக்கு இந்த உலகத்தில் படைத்து அவனுக்கு ரிசுக்கை கொடுக்கின்றார். எனவே அல்லாஹ் கொடுத்த ரிசுக்கில் மிகவும் உயர்ந்த ரிசுக்காக இஸ்லாமிய மார்க்கத்தை அடைந்து கொள்ளக்கூடிய நசீபை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த உலக வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதர்களுமே அல்லாஹ்வுடைய ரிசுக்கை தேடிக்கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய கட்டளை வபுதகும் மின் ஃபضலில்லாஹ், ஜும்மாவுடைய தொழுகை தொழுது முடித்து விட்டால் நீங்கள் அல்லாஹ்வுடைய ரிசுக்கை தேடி அலைந்து உங்களுடைய ரிசுக்கை நீங்கள் அடைந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். நமக்கு கிடைக்கக்கூடிய பொருளாதாரம் என்பது இது இறைவனால் கொடுக்கப்படுகிற ஒரு கடமை. இறைவன் தான் நமக்கு கொடுக்கிறான் என்ற உணர்வு நமக்கு ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். ஏனென்றால் உலக வாழ்க்கையில் ஒரு சிலரை அல்லாஹ் செல்வந்தர்களாக, ஒரு சிலரை ஏழைகளாக, ஒரு சிலரை நடுத்தர மக்களாக அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறார். எனவேதான் அல்லாஹு தஆலா அதையும் திருமறை குர்ஆனிலே சூரத்து ஸுமர் 39வது சூராவினுடைய 52வது வசனத்திலே சொல்கிறான், அவலம் யஅலமு அன்னல்லாஹ யப்சுத ரிஸ்க லிமன் யஷா வ யக்திர் இன்ன பிதாலிக லஆயாத்தில் லிகௌமி யுமினூன். நீங்கள் பார்க்கவில்லையா, நீங்கள் கவனிக்கவில்லையா, அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு பொருளாதாரத்தை விசாலமாக கொடுக்கிறான், தான் நாடியவர்களுக்கு குறைத்தும் கொடுக்கிறான். நிச்சயமாக இதனை சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு, ஆய்வு செய்யக்கூடிய மக்களுக்கு, படைத்தவனை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்ற உணர்வு உள்ள மக்களுக்கு இதில் அழகிய படிப்பினை இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். ஏனென்றால் மனிதன் நினைத்து விடக்கூடாது, நான் சம்பாதித்த பணம் எப்படி வேண்டாலும் செலவு செய்யலாம். அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். பொருளாதாரம் என்பது ஏக இறைவனால் கொடுக்கப்படுகின்ற ஒன்று. அவன் நாடியவர்களுக்கு அதிகமாக கொடுக்கிறான், நாடியவர்களுக்கு சுருக்கி கொடுக்கிறான். எனவே நம்மிடத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு பொருளும் அல்லாஹ்வுடைய அருளின் காரணமாகத்தான், அல்லாஹ்வுடைய நியமத்தை தான் நாம் அடைந்து வைத்திருக்கிறோம். எனவே அல்லாஹ் தான் இதை கொடுத்திருக்கிறான் என்ற உணர்வு நம்மிடத்திலே வர வேண்டும். இதை அல்லாஹ் கொடுக்கும்போது சில கடமைகளை நம்மின் மீது விதித்து விடுகின்றான். எனவேதான் இன்னும் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இன்னல் ஃபضல சூரத்துல் ஹதீத் 57வது சூராவினுடைய 29வது வசனத்தில் சொல்கிறான், இன்னல் ஃபضல பியதில்லாஹ், உங்களுக்கு கொடுக்கக்கூடிய செல்வாக்கு இருக்கிறது, இது அல்லாஹ்வுடைய கையில் வசம் இருக்கு, படைத்தவருடைய கையில் இருக்கிறது. யுதி மையஷா, தான் யாருக்கு நாடுகிறான் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான். வல்லாஹு துல் ஃபضலில் அஸீம், அவன்தான் வலிமை மிக்கவன், அவன்தான் செல்வம் மிக்கவன். எனவே அல்லாஹ்வுடைய கையில் தான் இருக்கிறது. அவன் நாடியவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறான், தன் நாடியவர்களுக்கு சுருக்கி கொள்கிறான் என்று ரப்புல் ஆலமீன் மனித சமூகத்திற்கு உணர்த்துகிறான். செல்வாக்கு என்பது, பொருளாதாரம் என்பது ஏக இறைவனால் கொடுக்கப்படுகின்ற ஒரு நிஅமத். அதை அடையக்கூடிய மக்கள் கண்டிப்பாக அந்த பொருளாதாரத்திலிருந்து இறை கடமைகளை நிலைநாட்ட வேண்டும். இறைவன் விரும்புகின்ற பாதையில் செலவு செய்ய வேண்டும். இறைவனுக்காக கட்டப்படுகின்ற அந்த பள்ளியினுடைய பணிகளுக்காக நாம் வாரி வாரி கொடுக்க வேண்டும் என்பதை உணர்த்துகிறார். செல்வாக்கு கொடுக்கப்படுவது உங்களுடைய விருப்பத்திற்கு தக்கவாறு செலவு செய்வதற்கல்ல, உங்களோடு சேர்த்து சில கடமைகளை, ஹஜ் என்ற கடமை வைத்திருக்கிறான், ஜகாத் என்ற கடமையை வைத்திருக்கிறான். இறை இல்லங்களில் இருக்கும் நல்ல பணிகளுக்கு உங்களால் உள்ளத்தால் வாரி கொடுத்து மறுமையில் நீங்கள் வீட்டை தேடிக்கொள்ள வேண்டும் என்ற கட்டளையும் அல்லாஹ் தஆலா பிறப்பிக்கின்றான். எனவேதான் அல்லாஹ் தஆலா சூரத்துல் கஸஸ் 28வது சூராவின் 77வது வசனத்தில் சொல்றான், வபதகி ஃபீமா ஆதாகல்லாஹு தாரல் ஆখিরা வலா தன்ஸ நஸீபக மினத் துன்யா வஅஹ்சின் கமா அஹ்ஸனல்லாஹு இலைக. வபதகி ஃபீமா ஆதாகல்லாஹு தாரல் ஆখিরা, அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த பொருளாதாரத்தை வைத்து நீங்கள் மறுமையில் வீட்டை தேடிக்கொள்ளுங்கள், மறுமை வீட தேடுங்க என்றான். அல்லாஹ் நம்ம பொருளை கொடுத்திருக்கிறோம் சொன்னா நீங்க பாட்டுக்கு உலகம்னு போய் மறுமையை இழந்துடாதீங்க. நீங்க தேட வேண்டியது தெரியுமா, மறுமையில் ஒரு வீட்டை உண்டாக்குவதற்கான தேவையை நோக்கி நீங்கள் செல்லுங்கள், அதற்கு செலவு செய்யுங்கள், அந்த பணியில ஈடுபடுங்கள், அந்த இபாதத்தை காரியத்தில் ஈடுபடுங்கள், ஹஜ்ஜை நிலைநாட்டுங்கள், ஜகாத்தை கொடுங்கள், ஏழை எளிய மக்களுக்கு கொடுங்கள், அல்லாஹ்வுடைய இறை இல்லமாகிய அந்த பணிகளுக்கு நீங்கள் வாரி கொடுங்கள் என்று அல்லாஹ் தேட சொல்றான். வபதகி ஃபீமா ஆதாகல்லாஹு தாரல் ஆখিরা, நீங்கள் தேட வேண்டியது மறுமையில் வீடு தேட வேண்டும்ங்கிறதுக்கு தான் பொருளாதாரம் கொடுத்திருக்கிறோம். நீங்க தேவையற்றவைகளை செய்து பாவிகளாக மாறிவிடாதீர்கள். வலா தன்ஸ நஸீபக மினத் துன்யா, இந்த துன்யாவில் அல்லாஹ்வுடைய கடமையை நிலைநாட்டுவதிலே நீங்கள் மறந்து விடாதீர்கள். தெளிவா சொல்றான்
அல்லாஹ் சொல்லும் போதே அல்லாஹ் சொல்றான், வலா தன்ஸ நஸீபக மினத் துன்யா, துன்யால உங்களுக்கு சில நசீபுகள் இருக்கிறது, சில கடமைகள் இருக்கிறது, ஜகாத் இருக்கிறது, ஹஜ் இருக்கிறது, தான தர்மங்கள் இருக்கின்றன, அல்லாஹ்வுடைய இறை பொருத்தத்தை பெறுவதற்காக இறை இல்லங்களுக்காக வேண்டி வாரி கொடுக்க வேண்டிய உள்ளங்கள் உங்கள்கிட்ட இருக்கு. இந்த துன்யாவுடைய வாழ்க்கையில இந்த நசீபை நீங்க மறந்துடாதீங்க. வ அஹ்சின் கமா அஹ்ஸன அல்லாஹ் இலைக்க, உங்களுக்கு அல்லாஹ் எவ்வளவு அழகான உபகாரத்தை செய்திருக்கிறான், உடல் ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறான், வேலை வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறான், பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறான், இப்படியான அழகு அல்லாஹ் செஞ்சிருக்கிறானே. கமா அஹ்ஸன அல்லாஹ் இலைக்க, அல்லாஹ் உங்களுக்கு செய்திருப்பதை போல நீங்களும் அல்லாஹ்வுடைய கடமையை நோக்கி கொஞ்சம் சிந்தித்து பார்த்து அமல் செய்யுங்க என்று ரப்பல் ஆலமீன் அழகிய தோற்றத்தை நமக்கு வலியுறுத்துகிறான். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படிப்பட்ட அந்த செல்வம் கொடுக்கப்பட்டவர்களுக்கு ஹஜ் செய்ய வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பை அல்லாஹ் கொடுக்கிறான். இந்த ஹஜ் என்பது சாதாரண விஷயம் அல்ல. உலக மக்களுக்கெல்லாம் அது நேர்வழி காட்டுகிறது, உலக மக்களுக்கெல்லாம் இறையச்சத்தை ஏற்படுத்துகிறது. உலகத்தில் வாழ்கின்ற ஒட்டுமொத்த உலகமும் அதை திரும்பி பார்க்கக்கூடிய வகையிலே அல்லாஹு தஆலா அதை ஆக்கி கொடுத்திருக்கிறான். ஏற்றத்தாழ்வு கிடையாது, சமத்துவத்தை நிலைநாட்டுகிறான். எவ்வளவு செல்வந்தர்கள், செல்வம் படைத்தவர்கள், ஒரு நாட்டை ஆளக்கூடிய மன்னர்கள் எவர் வந்தாலும் அந்த இடத்திற்கு செல்லும் பொழுது இறைவன் சொல்கின்ற நாட்களில் தான் செல்ல வேண்டும், இறைவன் வலியுறுத்திய இடங்களில் தான் இருக்க வேண்டும், இறைவன் செய்ய வேண்டிய சொல்ல அந்த காபத்துல்லாஹ்வில் தான் வளர வேண்டும், அவன் சொன்ன உடைய தான் உடுத்த வேண்டும், அவன் சொன்ன காரியத்தை தான் செய்ய வேண்டும். எப்படி சமத்துவத்தினுடைய முழு தரத்தையும் இந்த துன்யா பார்க்க வேண்டும் என்றால் உலகமே பார்த்து படிப்பினை பெறுவதற்கான ஒரு அழகிய உலகத்தை உருவாக்கி கொடுத்திருக்கிறான் இந்த ஹஜ்ஜின் மூலமாக. எனவே தான் அல்லாஹ் தஆலா சூரத்துல் பக்ரா 2வது சூராவின் 195வது வசனத்தில் சொல்றான், வ அத்திமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ், ஹஜ்ஜையும் உம்ராவையும் நிலைநாட்டுவதாக இருந்தால் முழுமையான முறையில், சரியான முறையில் அல்லாஹ்வுக்காக நிலைநாட்டுங்கள். அல்லாஹ் சில இபாதத்துகளை சொல்லும் பொழுதோ நம்முடைய உள்ளத்தில் இஹ்லாஸோடு செய்தாதான் எந்த அமலையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். அந்த அடிப்படையில் உம்ராவையும் ஹஜ்ஜையும் அல்லாஹ் சொல்லும் பொழுதும் கூட தெளிவாக சொல்றான், நீங்க அல்லாஹ்வுக்காக முழுமையாக செய்யுங்க, பெருமைக்காக செஞ்சிடாதீங்க, அது பயனற்றதா ஆயிடும். அல்லாஹ் என்ற உறவோடு செய்யுங்கள். ஏனென்றால் யாருடைய உள்ளத்தில் அல்லாஹ் அடுத்த வசனத்தில் சொல்லி காட்டுறான், இன்னமா யதகப்பல் அல்லாஹ் மினல் முத்தகீன், யாருடைய உள்ளத்தில் இறையச்சம் இருக்கிறதோ, அல்லாஹ்வுடைய பயம் இருக்கிறதோ, என்னுடைய ஜோப்பிலிருந்து நான் எடுத்து போடுறேன்னா இது அல்லாஹ்வுக்காகத்தான் என்ற உணர்வோடு இருக்குதோ அவர்களிடமிருந்து தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் என்று ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படிப்பட்ட அந்த ஹஜ்ஜை நிலைநாட்டுவதற்கு அல்லாஹ் எவ்வளவு முக்கியத்துவத்தை கொடுக்கிறான். ஏன்னா அதற்கு எவ்வளவு பெரிய நன்மை தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அல் ஹஜ்ஜுல் மப்ரூர் லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னah, ஹஜ் செய்யக்கூடிய மக்களுக்கு நிச்சயமாக அல்லாஹ் நற்கூலியாக சொர்க்கத்தை தான் கொடுக்கிறான். மிக உயர்வு. உலகத்தில் இங்கே இன்றைக்கு நம்ம ஈமானோட வாழ்றோம்னா எதுக்காக வாழ்றோம்? நாளை மறுமையில் சொர்க்கத்தை பெறணுங்கிறது தான், அதான் அசல் நோக்கம். ஒரு ஈமானியினுடைய உள்நோக்கம் எதுவாக இருக்க வேண்டும்? இந்த நாளை மறுமையில் சொர்க்கம் கிடைக்கணும். அந்த சொர்க்கத்திற்கான பாதையை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீ உன்னுடைய பொருளாதாரத்தை அல்லாஹ் சொன்ன மாதிரி, அல்லாஹ் சொன்ன விதத்தில், அல்லாஹ்வுடைய தூதர் காட்டிய விதத்தில் நீ செஞ்சேன்னா உனக்கு சொர்க்கத்தை தவிர வேறு எதுவுமே கிடையாது, கண்டிப்பா உனக்கு சொர்க்கம் கிடைத்து விடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே போல அந்த நேரத்தில் நீங்க உம்ரா செய்றீங்கன்னா அதுக்கு என்ன நன்மைய? அல் உம்ரத்துல் உம்ரா கஃபாரத்துல் லிமா பைனஹுமா, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இந்த ஒரு முறை நீங்கள் உம்ரா செய்வதாக இருந்தால் அடுத்த உம்ரா செய்யக்கூடிய நசீப் எப்ப கிடைக்குதோ அதுவரை இடைப்பட்ட காலத்தில் நீங்கள் செய்கின்ற சிறு பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. எனவே அன்பிற்குரியவர்களே, உலக மக்களுக்கெல்லாம் இறையச்சத்தை எப்படி ஏற்படுத்துகிறது? அல்லாஹ் ஹஜ்ஜிக்கு செல்ல வேண்டும் என்ற கடமை எங்கு செல்ல வைத்திருக்கிறான்? உலகத்தில் வேறு எந்த நாட்டுக்கு நீங்க போக முடியாது. உலகத்தில் எவ்வளவு செல்வந்தர்கள் நிறைந்த நாடுகள் இருக்கலாம், நிறைய காண்கக்கூடிய கண்காட்சிகள் இருக்கலாம், ஆனால் அல்லாஹ் தஆலா தான் தீர்மானித்திருக்கிறான். நீங்கள் ஹஜ் என்ற கடமையோ உம்ரா என்ற கடமையை நிலைநாட்டுவதாக இருந்தால் எங்கு போகணுமா? மக்காவுக்கு தான் போக வேண்டும் என்பதை நம்மை படைத்த ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனின் மூலமா நினைவூட்டுகின்றான். சூரா ஆல இம்ரான் 3வது சூராவினுடைய 96வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், இன்ன அவ்வல பைத்தின் உதிஅ லின்னாஸ் லல்லதி பிபக்கா முபாரக்கும் ஹுதல் லில் ஆலமீன் ஃபீஹி ஆயாத்துன் பையினாத்து மகாம் இப்ராஹீம் வமன் தகலஹு கான ஆமினா வலில்லாஹி அலன்னாஸி ஹஜ்ஜுல் பைத் மன் இஸ்ததா இலைஹி சபீலா வமன் கஃபர ஃபஇன்னல்லாஹ கனிய்யுன் அனில் ஆலமீன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகிறான், முதலாக மனிதர்கள் இறைவனை வணங்குவதற்காக எழுப்பப்பட்ட ஒரு ஆலயம் மக்காவில் இருக்கிறது. ஃபீஹி ஆயாத்துன் பையினாத், அங்க பல அத்தாட்சி இருக்கிறது, பல அற்புதங்கள் இருக்கின்றன, மனிதனுடைய ஈமானை வலுப்படுத்தக்கூடிய இடங்கள் இருக்கிறது, மனிதனுடைய உள்ளத்தில் இறையச்சத்தின் ஆணித்தரமான விஷயங்கள் புகுத்தப்படுவதற்கு அழகிய இன்பங்களும் துன்பங்களும் அங்கே நிறைக்கப்பட்டிருக்கின்றன, நபிமார்களுடைய தியாக வரலாறுகள் அங்கே இருக்கின்றன. ஒரு மனிதன் இறையச்சம் உள்ளவனாக மாற்றப்படுவதற்கு, குறிப்பாக செல்வந்தர்கள் அந்த இடத்திற்கு அனுப்புவதற்குரிய நோக்கம் என்ன?
வரக்கூடாது, ஆணவம் வரக்கூடாது, பிறரை இழிவாக நினைக்கக்கூடாது, கேவலமாக நினைக்கக்கூடாது, உயர்ந்த பதவி கிடைத்து விட்டது என்று தேயிலை உள்ளவர்கள் இழிவுபடுத்தி விடக்கூடாது. இப்படிப்பட்ட இன்னங்களை எல்லாம் அடியோடு தகர்த்தெறிய வேண்டும் என்பதற்காகத்தான் ஃபீஹி ஆயாத்துன் பையினாத்துன் மகாம் இப்ராஹிம், அங்கு பல அற்புதங்கள் பல அத்தாட்சிகள் இருக்கின்றன. அது மட்டுமல்ல, குறிப்பாக மகாம் இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நின்ற இடம், அவர்கள் செய்த தியாகங்கள் உணர்வுகள் அங்கே இருக்கின்றன. எனவே ஓமன் தஹலஹு கான ஆமினா, அப்படிப்பட்ட உயர்ந்த காபத்துல்லா இடத்தில் யார் உள்ளே நுழைந்து விடுகிறார்களோ அவர்களுக்கு அபயம் பெற்று விட்டார்கள். உலகத்திலே ஒரு பூமி, ஒரு இடம் அபயம் பெற்ற இடம் என்று உலகத்தில் இறைவனால் சொல்லப்பட்ட ஒரு இடம் இருக்கிறது என்று சொன்னால் அது மக்காமா நகரம் தான். எனவே அதை அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எனவே அந்த இடத்தில் எவர் ஒருவர் அல்லாஹ்விற்காக வேண்டி பொருளாதாரம் படைத்திருக்கிறாரோ அங்கே அவர் செல்வது கட்டாய கடமையாக இருக்கிறது. இப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் செல்வந்தர்களின் ஜக்காத் ஹஜ்ஜை கடமையாக்கி விட்டு அந்த ஹஜ்ஜிற்காக நீங்கள் எங்கு செல்ல வேண்டும்? மக்காவிற்கு தான் செல்ல வேண்டும். அங்கே இவ்வளவு சிறப்புகளும் மகத்துவமும் அங்கே இருக்கிறது. உலகத்திலே ஒரு அடியான் தவாப் செய்ய வேண்டிய இடம் என்றால் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், நீங்கள் பழமை வாய்ந்த காபத்துல்லாவை தவாப் செய்ய வேண்டும். அப்ப தவாப் என்று ஒன்று இருந்தால் அது எங்கு செய்ய முடியும்? காபத்துல்லாவில் மட்டும் தான் இருக்கிறது, வேற எங்கே தவாப் செய்ய முடியாது என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மக்கமா நகரத்தினுடைய இன்பங்களையும் அதனுடைய உயர்வையும் மகத்துவத்தையும் உணர்த்தி காட்டுகிறான் என்று சொன்னால் அவ்வளவு அற்புதங்கள் அங்கே இருக்கிறது. இந்த பயணத்தை நீங்கள் மேற்கொண்டாக வேண்டும், இந்த கடமையை நிலைநாட்ட வேண்டும். முதலில் ஆலமீன் அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது இது உலக மக்களுக்கெல்லாம், உலகத்தில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நேர் வழி காட்டக்கூடியதாக இருக்கிறது. எல்லாருடைய உள்ளங்களிலும் ஹிதாயத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. எல்லாருடைய உள்ளங்களில் இறையச்சத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. எல்லாருடைய உள்ளங்களையும் இந்த இஸ்லாத்தை நோக்கி வரக்கூடிய அழகிய ஆழமான வழிகாட்டுதல் அந்த மக்கமா நகரத்தில் இருக்கிறது என்று அங்கு சென்று வாருங்கள். உங்களுக்கு சென்றால் அதனுடைய சத்திய நிலைப்பாடுகளை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனின் மூலமாக குறிப்பிடுகிறான். எனவேதான் அன்பிற்குரியவர்களே, அந்த ஹஜ் என்ற கடமையை நாம் நினைத்த நாட்களிலோ, நாம் நினைத்த மாதங்களிலோ, நாம் நினைத்த நேரங்களிலோ செய்ய முடியாது. உலகம் பார்க்கிறது எப்படிப்பட்ட ஒரு இபாதத்தை இந்த இஸ்லாம் வலியுறுத்துகிறது. ஹஜ்ஜுடைய காலம் என்றால் அந்த நாட்களில் தான் செல்ல வேண்டும், அந்த மாதத்தில் தான் செய்ய வேண்டும். 8ஆம் நாள் தான் மினாவில் இருக்க வேண்டும், 9ஆம் நாள் தான் அரபாவில் இருக்க வேண்டும், 9ஆம் நாளுடைய இரவினுடைய கடைசியில் இறைவுடைய நேரத்தில் தான் முஸ்தலிஃபாவில் இருக்க வேண்டும், மினாவிலே 10ஆம் நாள் இருக்க வேண்டும், 11ஆம் நாள் இருக்க வேண்டும், 12 இது எல்லாம் அல்லாஹ் தஆலா மார்க்கமாக ஆக்கி கொடுத்திருக்கிறார். எப்படிப்பட்ட ஒரு இபாதத்! இந்த உலக வரலாற்றுகளில் நீங்கள் எங்கே சென்று ஆய்வு செய்து பார்த்தாலும் இப்படியான ஒரு திட்டங்கள் ஒரே நாளில் ஒரே நேரத்தில் எல்லா கோடிக்கணக்கான மக்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு இடமாக உலக மக்கள் எல்லாம் அதை பார்த்து படிப்பினை பெற்று இறைமார்க்கத்தை தேடி வரக்கூடிய அளவிற்கு ஒரு அற்புத நிகழ்ச்சியை இறைவன் அங்கு நடத்தி கொண்டிருக்கிறார். இது முழுக்க முழுக்க ரப்பல் ஆலமீனால் நடத்தப்படுகிற மிக அற்புதமான உலக மக்களுக்கு ஹிதாயத் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஒரு இபாதத்தோடு சேர்த்து அல்லாஹ் இவ்வளவு பன்மடங்கான பல விஷயங்களை அங்கே அடக்கி கொடுத்திருக்கிறார். எனவேதான் அந்த பயணங்களை மேற்கொள்ளும் பொழுது அல்லாஹ் சில நிபந்தனைகளை, சில கட்டளைகளை செல்லக்கூடியவர்களுக்கு இன்னும் தெளிவாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே சூரத்துல் பக்ரா 2வது சூராவின் 197வது வசனத்தை அல்லாஹ் சொல்றான், அல் ஹஜ் அஷ்ஹுரு மஅலூமாத் ஃபமன் ஃபர்ல ஃபீஹின்னல் ஹஜ் ஃபலா ரஃபத வலா ஃபுசூக வலா ஜிதால ஃபில் ஹஜ் வமா தஃஅலு மின் கைரின் யஅலமுஹுல்லாஹ் வதஸவ்வது ஃபஇன்ன கைரஸ் ஸாதி தக்வா வத்தகூன் யா உலில் அல்பாப். அல் ஹஜ் அஷ்ஹுரு மஅலூமாத், ஹஜ் என்பது இறைவனால் மக்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட சில மாதங்களாகும். இறைவன் மாதம் அறிவித்த அந்த ஹஜ்ஜுடைய காலத்தில் தான், ஹஜ்ஜுடைய மாதத்தில் தான் ஹஜ் செய்ய முடியும். எனவே ஃபமன் ஃபர்ல ஃபீஹின்னல் ஹஜ், எவர் மீது அந்த ஹஜ்ஜை நிலைநாட்டுவது கடமையாக்கி கொண்டு அந்த ஹஜ்ஜுக்கு புறப்பட்டு விட்டாரோ அவர் முதலில் கண்ட்ரோலாக ஆக வேண்டியது ஃபலா ரஃபத, அந்த ஹஜ்ஜுடைய காலங்களில் மனைவியோடு சேரக்கூடாது, வலா ஃபுசூக, தேவையற்ற பேச்சுக்கள், வீணான பேச்சுக்கள், மானக்கேடான பேச்சுக்கள் தன்னுடைய பேசக்கூடாது, வலா ஜிதால, எந்த சச்சரவுக்கும் விதண்டாவாதங்களும் பேசக்கூடாது. அல்லாஹ் தஆலா அந்த ஹஜ்ஜை நிலைநாட்டும் போது முதல் நிபந்தனை எழுதுகிறான், மனிதன் இறைவனோடு நெருக்கத்தை பெற வேண்டும், தன்னுடைய நாவை அடக்கிக் கொள்ள வேண்டும், அல்லாஹ்விற்கு விருப்பமானதில் இறங்க வேண்டும். வமா தஃஅலு மின் கைரின் யஅலமுஹுல்லாஹ், நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அதை எல்லாம், என்ன நன்மைகளை செய்கிறீர்களோ அதையெல்லாம் அல்லாஹ் தஆலா அறியக்கூடியவனாக இருக்கிறான். எனவே வதஸவ்வது, இந்த பிரயாணத்திற்கான எல்லா ஏற்பாடுகளையும் நீங்கள் செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ் எப்படி படித்தரமா அழகா சொல்லி கொடுக்கிறான் பாருங்க. இந்த இபாதத்திற்காக வேண்டி நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளுங்கள், பிரயாணத்திற்குரிய எல்லா செயல்பாடுகளையும் முடித்துக் கொள்ளுங்கள். ஆனால் அதே நேரத்தில் வதஸவ்வது ஃபஇன்ன கைரஸ் ஸாதி தக்வா, இந்த பயணத்தில் மிக அவசியமான ஒன்று என்ன தெரியுமா? சிறந்தது எது தெரியுமா? எதற்காக உன்னை அனுப்புறேன் தெரியுமா? அத்தக்வா, இறையச்சத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்காகத்தான். நான் அல்லாஹ் அஞ்சுகின்றவன் தான், இபாதத் செய்யக்கூடியவன் தான், நீதியாக நடக்கக்கூடியவன் தான், நேர்மையாக கடமைப்படக்கூடியவன் தான், குடும்பத்தை அரவணைக்கக்கூடியவன் தான், ஒரு நீதியான அரசத்தை நிலைநாட்ட
பாராட்டக்கூடியவன் தான். உலக மக்கள் ஏழ்மை பெருமை பெரியவர் சிறியவர் என்று கேவலப்படுத்தி விடாமல் நதித்தோடு நடத்தோடு அழகிய முறையில் நடக்கக்கூடிய பண்பாடுகளை உருவாக்கி கொள்ளக்கூடியவன் தான் என்ற இறையச்சத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்காகத்தான் இதைத்தான் நீங்கள் அதனை மேன்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒத்தகூனியா உலில் அல்பாப், அறிவுடையவர்களே, சிந்திக்கக்கூடியவர்களே, நீங்கள் என்னை பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா வலியுறுத்துகிறான். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ் தஆலா இதன் மூலியமாக ஹஜ் என்ற மூலியமாக நமக்கு இறையச்சத்தை ஏற்படுத்துகிறான். இந்த பயணத்தினுடைய துவக்கத்திலேயே அல்லாஹ் தஆலா நம்ம நெருப்புடப்படி பயணிக்க முடியாது. அவன் சொன்ன நாட்களில் பயணிக்க வேண்டும், அவன் சொன்ன ஆடையோடு பயணிக்க வேண்டும். இது இஸ்லாம். அவன் சொன்ன வார்த்தைகளோடு பயணிக்க வேண்டும். நாம் எல்லா நாடுகளுக்கு பயணிப்பதை போல அல்ல. இந்த பயணத்தை மேற்கொள்ளும் பொழுது சில நிபந்தனைகள், தல்பியா முழக்கத்தோடு இஹ்ராமோடு நிய்யத்தை வைக்க வேண்டும். அல்லாஹும்ம லப்பைக் உம்ரத்தன் முத்தமத்திஅன் பிஹஜ்ஜில் ஹஜ், அல்லாஹ் உனக்காக வேண்டிய உம்ராவையும் ஹஜ்ஜையும் நிலைநாட்டி நிய்யத்தை வைத்து விட்டேன் என்று தன் நாவினால் சொல்ல வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுடைய காலங்களில் இந்த இபாதத்திற்கு நாவினால் சொல்ல வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள். அதற்கு நீங்கள் புறப்படும் பொழுது குளித்து சுத்தம் பண்ணி சுத்தமாக ஆகி பரிசுத்தத்தோடு நீங்கள் கிளம்ப வேண்டும் என்று சொன்னார்கள். அதற்கென்று ஆண்களுக்கென்று தையல் இல்லாத 2 ஆடைகள், வெண்ணிறமான ஆடைகளை உடுத்த வேண்டும் என்ற நிபந்தனையை போட்டார்கள். பெண் சமூக மக்களுக்கு எப்பொழுதும் இஹ்ராமோடு இருக்கக்கூடிய முகமும் 2 கையும் மட்டுமே திறந்திருக்க வேண்டும், முழுமையாக அவர்கள் மறைக்கப்பட்டிருக்க வேண்டும். எப்பொழுதும் உள்ளதான் அவர்கள் இஹ்ராமுடைய ஆடை என்பதை இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. உலகம் சிந்திக்கிறது, உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் சிந்திக்கிறார்கள். அந்த ஹஜ் என்ற கடமையை நிலைநாட்டுவதற்காக இஸ்லாமிய மக்கள் எல்லா நாடுகளில் இருந்தும் எவ்வளவு கட்டுக்கோப்போடு சரியான முறையோடு முரபத்தோடு 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் ஒரு தூதருடைய பிரச்சாரத்தினுடைய வலிமையும் வல்லமையும் இன்றும் சமூகத்தில் நிலைநாட்டப்பட்டு கொண்டிருக்கிற என்று வியப்படைந்து இந்த மார்க்கத்தை தேடி வரக்கூடிய நிலைப்பாடுகளை அன்றாட தொலைக்காட்சியிலும் நாளிதழ்களிலும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எனவே அப்படிப்பட்ட ஒரு நிலை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஹ்ராம் அணியும் பொழுது இந்த உடையோடு தான் செல்வந்தராக இருக்கலாம், பணக்காரராக இருக்கலாம், ஏழையாக இருக்கலாம், ஒரு நாட்டை ஆளக்கூடிய பெரிய மனிதராக இருக்கலாம், அரசராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரிதான், நீங்கள் ஹஜ் என்ற கடமையை நிலைநாட்ட புறப்படும் பொழுது இந்த உடையோடு தான், மரண கஃபனுடைய துணியோடு தான் புறப்பட வேண்டும். நான் மரணிக்க தயாராகிவிட்டேன் என்ற உணர்வு சிந்தனைகளோடு ஊட்டப்பட்டவனாக எனக்கென்று ஒன்று கிடையாது, ரப்புல் ஆலமீன் தான் என்னை படைத்தவன், அவனை தவிர வேறு யாருமே கிடையாது. எனவே இந்த ஆடையோடு தான் நான் செல்கிறேன். எனக்கு மரணம் நேரிட்டால் இதிலே கஃபனிட்டு என்னை தஃபன் செய்து விடுவார்கள் என்ற உணர்வுபூர்வமான இறையச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆடையோடு அல்லாஹ் தஆலா உணர்த்தி அனுப்பி வைக்கிறான். எனவேதான் இந்த பயணத்தை மேற்கொள்ளும் பொழுது இந்த உடையோடு செல்ல வேண்டும் மட்டுமல்ல, இதற்கென்று இடத்தை தீர்மானிக்கின்றது இஸ்லாம். நீ எங்கே நிய்யத்தை வைக்க வேண்டும், எங்கே தல்பியா முழக்கத்தை தொடங்க வேண்டும். இந்தியாவிலிருந்து செல்லக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்கென்று அல்லாஹ்வுடைய தூதரால் வழிகாட்டப்பட்ட யலம்லம் என்று சொல்லப்படக்கூடிய ஜித்தாவிற்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னால் வரக்கூடிய அந்த இடத்திலிருந்து தான் யலம்லம் என்று சொல்லப்படக்கூடிய இடத்தையும் கொண்டு இஸ்லாம் வடிவமைத்திருக்கிறது. மீகாத், அதுதான் மீகாத், நிய்யத்து வைக்கக்கூடிய இடம் அதுதான். எவ்வளவு அற்புதமான இபாதத்தை உலகத்திற்கு அறிமுகப்படுத்திய ஒரே மார்க்கம் இஸ்லாம். அவ்வளவு எவ்வளவு உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று யார் பயணித்தாலும் சரிதான், நீங்கள் அந்த மீகாத்தை அடைகின்ற பொழுதுதான் நிய்யத்தை வைக்க வேண்டும். அந்த மீகாத்தை அடையும் பொழுதுதான் இந்த உடையோடு தல்பியா என்ற முழக்கத்தோடு செல்ல வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் அனுப்பும் பொழுது சில நிபந்தனைகள், அல்லாஹ்வை மட்டுமே போல வேண்டும் என்ற தல்பியா முழக்கத்தை கற்றுக் கொடுத்தால் எப்படி உயர்வான மார்க்கை, ஒரு ஏகத்துவத்தின் அடிச்சுவடை புறப்படக்கூடிய, ஒரு ஏகத்துவத்தை வலியுறுத்தக்கூடிய, ஓரிரை கொள்கையை வலியுறுத்தக்கூடிய, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. இந்த உலகத்தை படைத்தவன் அவன் தான், உளவடிப்பவன் அவன் தான், பாதுகாப்பவன் அவன் தான், ஒரு தாயினுடைய கருவறையில வைத்து பாதுகாத்து வெளியாக்கியவன் அவன் தான் என்ற உணர்வுபூர்வமான செய்திகளை இந்த சமூகத்திற்கு பதிய வைப்பதற்காக அந்த ஆடையை உடுத்திய பின்னர் நீங்கள் சொல்ல வேண்டிய வார்த்தையை முதற்கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுக் கொடுத்தார்கள். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக் லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக்கல் முல்க் லா ஷரீக லக். யா அல்லாஹ், உன்னுடைய சன்னிதானத்திற்கு வந்து விட்டேன். யா அல்லாஹ், உன் அழைப்பை ஏற்று வந்து விட்டேன். யா அல்லாஹ், லா ஷரீக லக், உனக்கு இந்த இணையும் கிடையாது. நீ தான் படைக்கக்கூடியவன், நீ தான் உண்டாக்கக்கூடியவன், நீ தான் இஸ்லாத்தை கொடுத்தாய், நீ தான் ஈமானை கொடுத்தாய், நீ தான் உலகத்தை கொடுத்தாய், நீ தான் என்னுடைய இருக்கின்ற எத்தனை அருள்கொடைகளையும் கொடுத்தாய். லா ஷரீக லக், அதில் எந்த இணையும் கிடையாது. அல்லாஹ், எப்படிப்பட்ட கம்பீரமான வார்த்தை இந்த உம்மத்தில் பிரசவத்தோடு நீங்கள் புறப்பட வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தார்கள். இன்னல் ஹம்த வன் நிஅமத லக்கல் முல்க் லா ஷரீக லக். நிச்சயமாக உலகத்தில் இருக்கிற அருள்கொடைகள், உலகத்தில் இருக்கின்ற செல்வாக்குகள், உலகத்தில் இருக்கின்ற புகழ்கள், உலகத்தில் இருக்கின்ற ஆட்சி அதிகாரங்கள் இவை அல்லாஹ்விற்கும் சொந்தக்காரன். யா அல்லாஹ், உன்னி மட்டுமே அல்லாஹ், லா ஷரீக லக், இதில் எந்த இணையும் கிடையாது. அல்லாஹ், எப்படிப்பட்ட ஓரிரை கொள்கை உலகத்திற்கு இறைவன் இந்த பயணத்தை மேற்கொள்ளும் பொழுது மக்கமா நகரத்தை நீங்கள் அடைகின்ற வரை ஒவ்வொரு ஆதிகளுடைய நாவுகளில் புறப்பட வேண்டிய வார்த்தை இது மட்டும்தான் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கும் கோடிக்கணக்கான மக்கள் புறப்பட்டு அந்த இடத்திற்கு செல்கிறார்கள். எல்லாருடைய நாவுகளில் ஒற்ற வார்த்தை
வார்த்தை லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக் லப்பைக் என்ற முழக்கத்தோடு தான் மக்கா நகரத்தை அடையக்கூடிய ஒரு நிலைப்பாடு இறைவன் உலகத்தை சிந்திக்க வைக்கின்றான். எப்படிப்பட்ட செல்வந்தர்களாக இருந்தாலும் உயர்ந்தவராக இருந்தாலும் இப்படிப்பட்ட வார்த்தை முழக்கத்தோடு தான் மக்காவை அடைகின்றார் என்ற செய்தி உலகம் முழுவதும் பரவி கிடக்கிறது. எந்த மொழி பேசக்கூடியவராக இருந்தாலும் சரிதான், எந்த நாட்டுடைய மக்களாக இருந்தாலும் சரிதான், இந்த உண்மையை சத்தியத்தை புலங்க விளங்கிக் கொள்ளக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படிப்பட்ட ஒரு ஏற்பாடை செய்து கொடுத்திருக்கிறான். அந்த வார்த்தையினுடைய உணர்வுகளை நாம் புரிய வேண்டும். எப்படி உலகத்திலேயே இணை வைப்பு அழிக்கப்படுவதற்கான உலகான வார்த்தை இதை தவிர வேறு ஒன்றில்லை. இதை ஒரு மூமின் விலகிக் கொண்டால், ஒரு ஈமான் விலகிக் கொண்டால், ஒரு பயணம் மேற்கொள்ளக்கூடியவர்கள் இதை புரிந்து கொண்டால் அல்லாஹ்வுக்கு ஒரு காலமும் இணை கற்பின் பக்கம் செல்லவே முடியாது. இணை வைப்பை அடியோடு தகர்த்தெறியக்கூடிய இறைவனுக்கு என்று சொந்தமான இந்த சொந்தங்களை எல்லாம் இறைவனுக்கு இணையாக்க கூடாது என்பதை இஸ்லாம் கற்றுக் கொடுத்திருக்கிறது. ஏனென்றால் ஒரு இபாதத்தினுடைய ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு இணை வைப்பை விட்டு நாம் தூரமாக்கப்பட்டிருக்க வேண்டும். இணை வைப்போடு இந்த பூமிக்கு நீங்கள் வரக்கூடாது என்பதை இஸ்லாம் அழகான முறையில் பரிந்துரை தெளிவாக எடுத்துரைக்குது. லா ஷரீக லக், இறைவா உனக்கு எந்த இணையும் கிடையாது. யா அல்லாஹ், படைத்தவனி, உணவளிப்பவனி, வணக்கத்திற்கு தகுதியானவனி, சுஜூத் செய்வதற்கு தகுதியானவனி, பிரார்த்தனை கேட்பதற்கு தகுதியானவனி என்று எல்லா ஒட்டுமொத்த பெருமைகளையும் புகழக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட தல்பியாவை முழக்கத்தை சொல்லிக் கொடுத்தான். அதற்கு கிடைக்கிற நன்மைகள் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மாமின் முஸ்லிமின் லப்பாய் லப்பி, எந்த ஒரு அடியான் ஒரு முறை தல்பியா சொல்கிறார் என்று சொன்னால் அந்த தல்பியாவை கேட்கக்கூடிய மரம், செடி, கொடி, மரங்கள், இந்த கோடியிலிருந்து அந்த கோடி எல்லாமே அதற்கு திரும்ப சொல்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. இவைகள் எல்லாம் நாளை மறுமையிலே பரிந்துரை செய்யும், அவர்களுக்கு சாட்சி கூறும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் தல்பியாவினுடைய மகத்துவத்தை, அதனுடைய வேறு தெளிவை நமக்கு உணர்த்தி காட்டினார்கள். அதனுடைய அந்தஸ்தை புரிகின்ற வகையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு சம்பவத்தையும் நமக்கு நடந்திருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபா பேரொளியிலே இருக்கிறார்கள். இருக்கின்ற போது இஹ்ராமுடைய ஆடையில் ஒரு மனிதர் ஒரு நபித்தோட இறந்து விடுகிறார், ஷஹீதாகி விடுகிறார். அந்த இஹ்ராமுடைய ஆடையில் ஒரு அடியான் மரணிக்கின்ற பொழுது அவனுக்கு ஷஹீதுடைய அந்தஸ்து கொடுக்கப்படுகிறது, ஃபீ சபீலில்லாஹ்வுடைய அந்தஸ்து கொடுக்கப்படுகிறது. அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அப்படி இருந்துவிட்டு அந்த தோழரை பார்த்து அந்த தோழருக்கு என்ன செய்ய வேண்டும் என்ற அமல்களை குறித்து சொன்னார்கள். வகசிலூஹு பிமாஇ சித்ரின், அவரை இளந்த இலத்தினுடைய இலையை வைத்து அவரை குளிப்பாட்டுங்கள் என்றார்கள். வகஃபனூ பிஸௌபைன், நாம் அவர் அணிந்து சென்ற கஃபனுடைய துணி இருக்க, நாம போட்டுக்கிற இஹ்ராமுடைய ட்ரெஸ் இருக்க, கஃபனுடைய துணி மூத்தா போனது அடக்கணும், அதை நடந்தது. அந்த கஃபனுடைய துணியை வைத்து அவரை நீங்கள் கஃபனிடுங்கள். அவர் அணிந்த அந்த இரண்டு ஆடையை வைத்து அவர்கள் கஃபனிடுங்கள். வலாத்து அன்னிதுஹு, அவருக்கு நறுமண பூசாது. நீங்க மூத்தா போன என்ன பண்றோம்? நறுமண பூசுறோம். அங்கு ஷஹீதாகி விட்டால் அவருடைய அந்தஸ்து என்ன? அவருக்கு நறுமணம் பூச தேவையில்லை. வலாத்து ஹம்மிரு ரஸஹு, இங்க என்ன செய்வோம்? மரணித்து விட்டால் தலையை மூடுவோம். அவருக்கு ஸ்பெஷலா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அவருடைய தலையை மூடாதீர்கள் என்று சொல்கிறார்கள். நாம் எல்லாம் டிவியில பார்த்திருப்போம், ஜனாதாவுடைய தொழுகை நடக்கும் பொழுது எல்லா ஜனாதாவுடைய தலை மூடி இருக்கும். ஆனால் அங்க இஹ்ராமுடைய ஆடையில் வர்ணித்து விட்ட ஒரு ஷஹீதுடைய முகம் மட்டும் மூடாம இருக்குங்கிறது நம்ம தொலைல மக்காவுக்கு போனவங்க டிவியில பார்க்கக்கூடிய பார்த்திருப்பீங்க. ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளை, வலாத்து ஹம்மிரு ரஸஹு, அவருடைய தலையை நீங்க மூடாதீங்க. ஷஹீதுக்கு இஹ்ராமுடைய ஆடையில் வர்ணித்தவருடைய சட்டம் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஏன் இந்த சிறப்புலாம் இருக்கு தெரியுமா? ஃபஇன்னல்லாஹ யுபஅது யௌமல் கியாமத்தி முலப்பியா, இவரை அல்லாஹ் தஆலா நாளை மறுமையிலே எழுப்பும் பொழுது எப்படி எழுப்புவானா? லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக் லப்பைக் என்ற இந்த தல்பியா முழக்கத்தோடு நாளை மறுமையிலே அல்லாஹ் எழுப்புவான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். சொன்ன அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்ப இந்த பயணத்தின் மூலமாக அல்லாஹ் தஆலா எவ்வளவு பெரிய ஒரு படிப்பினை, உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவில், உலகமே சிந்திக்கக்கூடிய அளவில் இவ்வளவு பெரிய ஒரு உயர்வையும் மகத்துவத்தையும் இறைவன் அங்கே ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறார். எனவேதான் உலக மக்கள் எல்லாம் அந்த ஹஜ்ஜுடைய காலங்களில் பிறகு 8ஆம் நாள் மினாவிலும் 9ஆம் நாள் அரபாவுடைய மைதானம் அங்கே எல்லாருமே தங்கியாக வேண்டும், ஒரு அசர் அங்கே தொழ வேண்டும் என்ற ஒரு நிபந்தனையை அல்லாஹ் தஆலா ஆக்கி கொடுத்திருக்கிறான். ஃபதுகுரு மின் அர்பாத்தில்லா, அல்லாஹ்வுடைய அரபா மைதானத்தில் அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள் என்று வலியுறுத்துகிறான். ஒட்டுமொத்த உலகமும் ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடிய ஒவ்வொருவரும் அங்கே நின்று அந்த இஹ்ராமுடைய ஆடையில் ரப்பிடத்திலே கதறுவார்கள், ரப்பிடத்திலே பிரார்த்தனை செய்வார்கள். ரப்புல் ஆலமீன் அந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான். அங்கே ஓதக்கூடிய பிரார்த்தனையில் உயர்ந்த பிரார்த்தனை எது என்பதை கூட அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்ற பிரார்த்தனையில் அதிகம் அதிகம் கேளுங்கள் என்ற செய்தியையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, உலகம் முழுவதும் பார்க்கிறார்கள். அரஃபா தினத்தில் அன்று உலகத்தில் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய அந்த மக்கள் 8ஆம் நாள்னா அந்த மினால கூடிடுறாங்க. மினாவில் 8ஆம் நாள் லுஹர், அசர், மகரிப், இஷா, ஃபஜ்ர் தொழுகிறாங்க. 9ஆம் நாள் அரஃபா பேருடைய சூரியன் மறைகின்ற வரை இருக்கிறார்கள். அந்த அரசாங்கம் எவ்வளவு கவனமா பார்க்கிறாங்க. அங்கிருந்து பார்த்து கொண்டு அவர்கள் சூரியன் மறைந்த பிறகு அனுப்பி வைக்கிறார்கள்.
இருக்கிறார் என்றால் எந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய மார்க்கம் உலக அளவிலே சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த ஹஜ் என்ற இபாதத் உலகத்தில் வாழ்கின்ற எல்லா மக்களுக்கும் பறைசாற்றுகின்றது. இஸ்லாம் மிகவும் சிறப்பான ஒரு வழிகாட்டுதல், எந்த ஒரு ஏற்றத்தாழ்வு கிடையாது, இறையச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மார்க்கமாக இருக்கிறது. அந்த பயணம் நிச்சயமாக உலகில் வாழக்கூடிய எல்லா மக்களுக்கும் சரி, அந்த பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய மக்களுக்கும் சரி, இறையச்சத்தை உருவாக்கக்கூடிய மிக உயர்வான ஒரு இபாதத் என்பதை அல்லாஹ்வுடைய மார்க்கம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. அங்கே பல நபிமார்களுடைய தியாகங்கள், அந்த மினாவில் தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் மகனை அறுத்த நிகழ்வுகள் நடத்தப்பட்டிருக்கின்றன. அல்லாஹ்வுடைய கட்டளை பெரியது என்று சொல்லி இறைவன் கட்டளை வந்தவுடனே தன் மகனையே அறுக்க பலியிட முயற்சி செய்தார்களே, அல்லாஹ் தஆலா அதை உயர்த்தி பெருமையாக பேசி அங்கே அல்லாஹ் தஆலா ஒரு வரி பிரானை கொடுத்து குர்பானியை நமக்கு ஆக்கி கொடுத்திருக்கிறான். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வினுடைய ஆஜியிலும் அங்கு செல்லும் பொழுது குர்பானிங்கிற கடமையை நிலைநாட்ட இப்படி ஒவ்வொரு இந்த இபாதத்து ஹஜ்ஜினுடைய எல்லா இபாதத்துக்களும் ஒட்டுமொத்த உலக மக்களையும் திரும்பி பார்க்கக்கூடிய வகையிலே ஒரே நேரத்தில் செல்லக்கூடிய அவ்வளவு பேரும் அந்த மினாவில் 8ஆம் நாள் 9ஆம் நாள் அரஃபாவிலே அந்த இரவு முஸ்தலிஃபாவில் எந்த விதமான டென்ட்டும் கிடையாது. எவ்வளவு பெரிய ஒரு பெரிய பணக்காரர் நாட்டை ஆளக்கூடிய மன்னர் முஸ்தலிஃபாவில் எந்த ஒரு டென்ட்டும் இல்லாமல் வெட்ட வெளியில் தான் படுக்க வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளை அஃபீது மின் ஹைது அஃபாதன் நாஸ், மக்கள் எங்கிருந்து புறப்படுகிறார் அங்கிருந்து நீங்களும் புறப்பட வேண்டும். அந்த இரவு அங்கு தங்க வேண்டும். இரவு தொழுகை மகரிபுடைய தொழுகையையும் இஷாவுடைய தொழுகையையும் முஸ்தலிஃபாவில் தொழ வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். உலக மக்கள் எல்லாம் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர் எல்லோரும் அங்கே வெட்ட வெளியிலே கடக்கிறார் என்று சொன்னால் இதெல்லாம் உலகத்தை பார்த்து சிந்திக்க வைக்கிறது. இஸ்லாம் எவ்வளவு ஆழமான விஷயத்தை பதிந்திருக்கிறது. உலகத்தில் இறையச்சத்தை ஏற்படுத்திக்கக்கூடிய மக்கள் எவ்வளவு பொருளாதாரத்தில் வசதி வாய்ப்போடு செல்வாக்கில் கடந்த உயர்ந்த இடங்களில் படுத்து கிடந்தாலும் ஒரு நாள் இரவு அந்த வெட்ட வெளியில் போய் கடக்கிறார்கள். இவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஈமானிய வலு எங்கிருந்து கிடைத்தது என்பதை சிந்தித்து அதை நோக்கி பயணிக்கக்கூடிய மக்களை இன்றைக்கு உலக வரலாறு திரும்பி பார்க்க வைத்துக் கொண்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, அப்படிப்பட்ட அந்த இபாதத்தை செய்வதற்கு ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளர்கள் நியத்தை வைக்க வேண்டும். அதற்கான பொருளாதாரத்தை தனிப்பட்ட முறையில் நாம் முயற்சி செய்ய வேண்டும். ரப்புல் ஆலமீனிடத்திலே பிரார்த்திக்க வேண்டும் என்ற அப்படிப்பட்ட இபாதத்தில் செய்யக்கூடிய நசீபை கூடிய அல்லாஹ் என்று நாம் கேட்க வேண்டும். எனவேதான் இந்த ஹஜ் என்ற கடமை இருக்கிறது. முதலில் ஆலமீன் உலக மக்களுக்கெல்லாம் ஹிதாயத்தும் உலக மக்களுக்கெல்லாம் இறை அச்சத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அழகிய வழிமுறைகளை அல்லாஹ் தஆலா கற்றுக் கொடுத்திருக்கிறான். அப்படிப்பட்ட நல்ல பாக்கியத்தை அடையக்கூடிய நசீபை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தால் முடிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وأصحابه أجمعين. أما بعد கணித்துக்குரிய எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய திருமறை குர்ஆனின் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய போதனைகளின் மூலமாக இந்த மார்க்கத்தை இறைவன் நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறான். ஏக இறைவன் நமக்கு திருமறை குர்ஆனை குறிப்பிட்டு காட்டுகிறான். அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் ஹலகல் இன்சான் அல்லமஹுல் பயான். அல்லாஹ் தான் இந்த உலகத்திலே குர்ஆனை கற்றுக் கொடுத்தான். அர் ரஹ்மான் அளவற்ற அருளாளன். அல்லமல் குர்ஆன், குர்ஆனை அவன் தான் கற்றுக் கொடுத்தான். குர்ஆன் இருக்கிறது இறைவனால் கற்றுக் கொடுக்கப்பட்ட ஒரு கல்வி. அந்த இல்மை ஒவ்வொரு ஈமானிற்கும் தேட வேண்டும். அல்லாஹ் தான் அந்த குர்ஆனை கற்றுக் கொடுத்தான் என்று ரப்புல் ஆலமீன் கொடுக்கிறான். அப்படிப்பட்ட அந்த குர்ஆனை ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளர்களும் கற்க வேண்டும். அதை நாம் மறந்துவிடக் கூடாது. அதில் கவனம் செலுத்த வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும், பாடுபட வேண்டும், அதற்காக வேண்டி தியாகம் செய்ய ஆக வேண்டும். ஏனென்றால் ரப்புல் ஆலமீனால் கற்றுக் கொடுக்கப்பட்ட ஒரு கல்வி, ஒரு இல்ம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு. உங்களில் சிறந்தவர் யார்? குர்ஆனை கற்று தானம் கற்று பிறருக்கு கற்றுக் கொடுக்கிறார், அவர்தான் சிறந்தவர். கற்பதும் சிறந்தது, கற்றுக் கொடுப்பதும் சிறந்தது. ஒவ்வொரு மூமின்களும் அல்லாஹ்வுடைய வேதமாகிய குர்ஆனை கற்க வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும், அதற்கு ஆர்வத்தை உண்டாக்க வேண்டும். ஒவ்வொரு மூமினுடைய உள்ளத்தில் பதிவாக்கப்பட வேண்டும். என் பிள்ளை குர்ஆனை மனப்பாடம் செய்ய வேண்டும், படிக்க வேண்டும், இல்மை தேட வேண்டும், மார்க்க அறிஞராக ஆக வேண்டும் என்ற உணர்வுகளை ஒவ்வொரு மூமினுடைய உள்ளே பதிவாக்கப்பட வேண்டும். ஏனென்றால் இறைவனுடைய இல்மை தேடாத வரை எந்த ஒரு வெற்றி தளத்தையும் நம்மளால் அடைந்துவிட முடியாது என்பதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் உலக அளவில் இஸ்லாம், குடும்ப அளவில் இஸ்லாம், நம்முடைய ஊர் இஸ்லாம் முழுவதும் முழுமைப்படுத்தப்பட வேண்டும் என்றால், போற்றப்பட வேண்டும் என்றால் ஒவ்வொரு மல்லைகளும் மார்க்க இல்மை தேட வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மன் சலக தரீகன் யல்தமிசு ஃபீ இல்மன் ஸஹலல்லாஹு பி தரீகன் ஜன்னா. ஒரு மனிதர் இல்மை தேடி, அல்லாஹ்வுடைய கலாமை தேடி, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தேடி செல்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தினுடைய பாதையை லேசாக ஆக்குகிறான் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்கிறார். என்ற அன்பிற்குரிய தாய்மார்களே, பெரியவர்களே, ஒவ்வொருவரும் பதிய வைத்துக் கொள்வர் தன் பிள்ளை மார்க்க அறிஞராக, இல்மை போற்றக்கூடியவர்களாக, அல்லாஹ்வை பெற்ற பேசக்கூடிய என் பிள்ளையாக மாற்றப்பட வேண்டும் என்ற உணர்வு இந்த மூமின்களிடத்தில் பதிவாக்கப்பட வேண்டும். என் ஊரில் இருக்கிற மக்களுக்கு சத்திய முழக்கம் போய் சேர வேண்டும் என்றால் என் பிள்ளையால் இந்த ஆயத் கிடைக்க வேண்டும் என்ற முயற்சியிலே பாடுபட வேண்டும். அதை குறித்து நாம் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும். அன்பார்ந்த இறை இல்லங்களிலே இமாமத் செய்வதற்கு
மிக குறைவான நிலைப்பாடுகளை உலகத்தில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் எப்படிப்பட்ட இல்மை கற்றுக்கொண்டிருந்தாலும் சரிதான், நாளை அல்லாஹ்விடத்தில் விலை போகக்கூடியது அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ்வுடைய மார்க்கம், நசூவிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போற்ற போதனைகள். உயர் கல்வி, உயர்ந்த கல்வி, எந்த கல்வி நீங்கள் கற்கலாம், மார்க்க அனுமதிக்கப்பட்ட கல்வியை கற்கலாம், மார்க்க தடை இல்லை. ஆனால் அதற்கெல்லாம் உயிர் மூச்சாக இருக்கக்கூடிய திருமறை குர்ஆனை கற்க வேண்டும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறை படிக்க வேண்டும், ஹதீஸ்களை படிக்க வேண்டும். என்னுடைய பிள்ளை மார்க்க உலகத்தில் மார்க்க அறிஞர்களுடைய நிலைப்பாடுகள், பட்ட தியாகங்கள், கஷ்டங்கள் எவ்வளவோ இருந்து கொண்டிருக்கின்றன. அன்பார்ந்தவர்கள், அல்லாஹ்வுடைய தூதரும் சரி, அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர்களும் சரி, அந்த இல்மை பாடுபட்டு இருக்கிறார்கள், கஷ்டப்பட்டு தான் இல்மை அடைந்திருக்கிறார்கள். எனவே அதற்கு முயற்சி செய்யுங்கள், ஆர்வத்தை ஊட்டுங்கள். ஒவ்வொரு மஸ்ஜிதுகளை நாம் இருக்கின்ற பொழுது சுற்றி வாழக்கூடிய மக்கள் இறை இல்லத்தோடு தொடர்பும், இறை மார்க்கத்துடைய அறிவாற்றலையும், மார்க்க இல்மையும், தீனையும் என் குடும்பத்திலிருந்து ஒருவராக வெளியாக்கப்பட வேண்டும் என்ற உணர்வுபூர்வமான செய்திகளை இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துகிறது. இதுதான் நாளைக்கு உயர்த்தி நிற்கக்கூடியது. நாம் மரணத்திற்கு பின்னால் மண்ணறையில் கபர்குழியில் வைக்கப்பட்ட பிறகு அந்த கபர் விசாலமாக்கப்படுவதும், அந்த கபரில் ஒளிமயமாக ஆக்கப்படுவதும் இறை இல்மையினுடைய மார்க்க கல்விகளால் கொண்டுதான் என்பதை நாம் மறந்து விடாமல் அதற்கு முக்கியத்துவம் அளித்து இறை இல்லங்களிலே மார்க்க கல்வியை போதிக்கக்கூடியவர்களாக, அதை கற்கக்கூடியவர்களாக, சுற்றி இருக்கிற மக்கள் அதோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய மக்களாக வாழக்கூடிய செய்வே அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் வல் பகய் யஇதுக்கும் லஅல்லக்கும் தذكرون ஃபذ்குருல்லாஹ அல்-அஸீம் வذ்குருக்கும் வஷ்குரு அலா நிஅமி யஸீதுக்கும் வ லذிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.